ஒரு வழியாக பொட்டானிக்கல் கார்டன் வந்து வெளியே வந்தாச்சு. இன்னும் அடுத்தது போகலாம். சொல்லாமே நம்ம சாப்பாடு வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா எடுக்கல. சொன்னல நைட் தான் பேசுவோம். பேசி ஆர்குமெண்ட் வரோம் எப்படி இருந்தாலும். ஏன்னா நம்மளும் அவங்க பார்க்கல, அவங்க நம்மளை பார்க்கல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோவையும் செக் பண்ணணும். வெளியே வந்த வரைக்கும் அதான் இதை கவர் பண்ணிருக்கணும். எல்லா இடத்தோட ஃபோட்டோ டைமிங்கையும் பார்க்கணும். பண்ணுவீங்க சிறப்பாக வச்சு செய்வாங்க மச்சா அட்டகாசத்தை. அதானே இதுவும் அப்படிதானா? சரி இல்லை இல்லை, ஏன்னா இது எப்படி அவன் லேட் ஆக்குவா, அவன் லேட் ஆக்குவா. இதுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் பிடிக்கும்ல. ஆமா இல்ல உனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு தோணுமே. என்ன இந்த இடத்துல உங்களால வச்சு நாங்கள் பெட்டு கட்ட முடியாது. யார் எடுத்தீங்க தோணுதோ பொறுமையா ரசிச்சு பாருங்கப்பா. நானும் தான் இதான் நடக்கும். வாங்க போலாம். சொல்லாமே பாய் இதுக்குள்ள போல சவுண்ட் சூப்பரா இருக்கும்ல. எனக்கு ஆர்வமா இருக்கு. போலாமா? தட்டிக்கிட்டே போறோம். கண்டிப்பா. சவுண்டுக்குள்ள வரதுல என்ன இருக்கு? சும்மா இரிட்டேட்டா இல்ல? ரசிக்கணும். இதுல என்ன ரசனை இருக்கு எனக்கு சத்தியமா புரியல. நாலேஜ் வேணும். பாருங்க வீட்டுக்கு வேலை சொல்ல முடியல சொல்லிட்டோம். சரிங்க லவ் கிட்டே சொல்றேன். கத்திட்டு வாங்குவோம் இதை கலாச்சோம்னா. என்ன சரிதான். என்ன தட்டி பார்க்க வரும்போது நல்லா தான் இருக்குல்ல. கத்திட்டே இருக்கணும் போல இருக்கு. கூடதான் சொன்னா கீழே கொஞ்சம் தூக்கிக்கிறேன். ஆயிட்டேன், எனக்கு வலிக்கல. கிட்ட கை பிடிச்சிட்டு வரல. பண்ணு என்ன பண்ணணுமோ பண்ணு. ஆனால் காயப்பட்டு இருக்கு, அதை மட்டும் மறந்துடாது. என்னதான் உங்க பிரச்சனை? இதான் ஒதுக்கி வைக்கிற. எங்க ஒதுக்கி வைக்கிற? இது ஒதுக்கி இருக்க மாட்டாம இருக்கு. இத்தனை நாள் அப்படி இருக்கணும். நல்லா உங்ககிட்ட இருக்கு. அப்புறம் என்ன? இருக்கு பிடிச்சிருக்கல இருக்கா சொல்லும். வாங்க போலாம். இல்ல எப்பவும் பிடிச்ச பண்ணுவாங்க. ஆனா நான் காயப்பட்டு தான் இருக்கேன், தெரிஞ்சுக்கும். என்ன பண்ணணும்ன்றீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு பற்றி தெரியாதுல்ல. அப்புறம் என்ன? ஏன்ப்பா சிடு சிடுன்னு இருக்க? போது யார் பக்கத்தில் உட்காந்தா கூட வந்து சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்துட்டேன். இதை விட்டு விட்டு போட்டு சொன்னா அங்கேக்கோ சொன்னேன். ஏதாவது ஒன்றாவது கவனிச்சியா? நீ கவனிச்சிருப்ப, கவனிக்காத மாதிரி இருந்திருப்ப. கவனிக்கல. அப்பதான் எனக்கு கவனிக்கல. என்னங்க வர வர மல்லி கட்டுறீங்க? நான் மல்லி கட்டுறேன்னா நீங்க வேலைக்கு போறீங்களா பாத்துக்கோங்க. தெரியாம தான் ஒரு தப்பு பண்ணேன், ஆனா நீங்க தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க. என்ன? ஒன்றும் இல்லை. இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெறுப்பு ஏத்தாதீங்க. பாரு பிடிச்சிருக்கோ, உன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ இப்படிலாம் பேசுற? அப்போ பேசணும். உனக்கு யார் பிடிச்சிருக்கோ, யார் கூட இருக்குன்னு அவங்க பிடிச்சிட்டு போனேன். எதுக்கு பிடிக்காது என்ன பிடிச்சிட்டு இருக்கோ? சரி இருக்கு. நம்ம சண்டே நைட் வச்சுக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ சுற்றி பார்க்கலாம். என்ன பார்த்தா சண்டை போடுற மாதிரி இருக்கு உனக்கு. உச்சிலே தங்கம்ல என்ன என் பட்டுக்கு? ஒன்றும் இல்லை தங்கம். சாரி, நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆசையா இருக்கு, மூட் அவுட் ஆகாதீங்க. ஆகல அடுத்து போடுவாங்க போலாம். என்னடா இப்பெல்லாம் நீ எப்படிதான்டா கேட்குற? என்னடா தான் உனக்கு வருது மாப்பிள்ள? அதான் நான் தான் தப்பு பண்ணுவேன், நான் தான் தப்பு பண்ணுவேன். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. மாதிரி போட்டு எடுத்து வேணாங்கிட்ட காட்டுறீங்க. இதுக்கிட்ட பேசதாமா செஞ்சேன். பேசும்போது வயிற்றுல கட்டுற மாதிரியாப்பா? ஏங்க என்ன தப்பானவா அப்படின்னா? 2 பேரும் வேற எடுத்துட்டு போறா. என்ன பண்ண? ஒரு நாள் 2 ட்ரிப்புக்கு 2 பேரும் வராதுங்க. பேசி குழம்பு சமாதானம் ஆகுங்க. அடிச்சு வேறு செய்யுங்க. ஆனா எப்படி மட்டும் வந்துடாதுங்க. அதெல்லாம் முடியாது. நான் வருவேன். நிச்சயமாவே சொல்றேன். அந்த ஃபாரஸ்ட் போனதுக்கு அப்புறம் நாங்களாம் வாலண்டியரா வேலைக்கு போறோம். ஒழுங்கா சமாதானம் ஆயிட்டு வாங்க. முடியல எங்ககிட்ட. நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகலாம். எப்பாடா நான் சொல்றேன்ல. நான் வந்து திரும்பி நடந்து இருக்க மாட்டேன். கொஞ்சம் வேணும் வாய்ப்பு. இது இடமும் அழகாக இருக்கு. என்ன எதுவுமே தனியாக வர மாட்டீங்க? அவங்க ஃபர்ஸ்ட்ல வரணும்னு கான்ஸ்டபிள் கேட்டு விட்டீங்க. இது எங்க தனியா போற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா வாக் பண்றதுக்கு அப்பெல்லாம் இருந்துச்சு. இங்க அப்படி எப்ப முடியும்? அவ்வளோதான் ஃபாரஸ்ட்ல போலாம். பிடிச்சிட்டு வருவீங்க. வருவேன் வருவேன். பாருங்க பாருங்க. இல்லடா முழுகிட்டியா? லைட்டா ஒரு மாதிரி ப்ளசண்டா இருக்குல்ல. இந்த வைப் நல்லா இருக்கு. கூட என்ன பார்க்காதடா. அப்படிலாம் இல்லை, அவங்க ஏதோ பூச்சினா அதை பார்த்துட்டு. பட்டர்ஃப்ளை நாட்டில் எப்படி இருக்கு? ஃபாரஸ்ட் தானே, எங்கன்னா கிடக்கும். வரும்போது ஓடிடும். நல்லா இருக்குல்ல. வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணணுமா? என்ன பண்ணுவேன்? கட்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுவேன். ஹலோ நானும் அதை பண்ணுவேன். நீங்க வைக்கிற மட்டும் போயிடாத, பல உயிர். உண்மையா சொன்னா பார்த்துக்கோ. போடா. பரவாயில்ல, இரு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோ. இந்த மாதிரி இருக்கா ஒன்சே ஒரு சவுண்ட் வருதுடா. நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா, நான் கூட ஏறி அப்படி இறங்குறதும் நினைச்சேன். கட்ட மாதிரி இருக்கு, ஆனா நல்லா இருக்குல்ல. என்னவா யோசிச்சு பண்ணிருக்காங்க, இது எதுக்கு பண்ணிருக்காங்க?
அதான் சொன்னாங்களே அந்த காலத்துல எப்படி மியூசிக் யூஸ் பண்ணாங்க. ஆமால. பேசவே மாட்டாரு, நான் கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டாரு, பதிலும் சொல்ல மாட்டாரு. ஆனா அந்த சம்பவத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன், மறக்க முடியலையே. நான் என்ன பண்ணட்டும். எனக்கு பயமா இருக்கு திருப்பி க்ளோஸ் ஆகுறதுக்கு. அந்த எக்ஸாம்பிளோட அந்த பெயின் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண, எவ்வளோ நார்மலா இருக்கு பிஹேவ் பண்ணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ வலிச்சுது அது. திருப்பி அந்த மாதிரி பெயின்ல என்னால் தாங்கிக்கவே முடியாது. திருப்பி நான் ஆசையா க்ளோஸ் ஆகி திருப்பி ஒரு மாறிட்டாருன்னா அதுக்குன்னு பேசவே மாட்டாரா? என்னடா வரடா அத. முடியலையே. சரி ஈவினிங் நம்ம பேசுவோம். ம். சீட்டிக்கு சூப்பர். நல்லா இருக்கு. இந்த பக்கம் போனா வெளியே வந்துடும் போல இருக்கே. அந்த கேஃப்டீரியா அதுக்கப்புறம் வெளியே தான். ஈவினிங் ஆயிடுச்சு தானே, அப்படியே எப்படி இருக்கு? இங்க விழுது போல அந்த இறங்குற சன்னு. மேபி இருக்கலாம். கேஃப்டீரியால போய் வெயிட் பண்ணுவோம், அவங்க வருவாங்கல்ல. யார் போலாம், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். சரி வாங்க போலாம். ஓகே. நல்லா இருக்குல்ல. அந்த காலத்துல நல்லா இருக்கும்போது ஸ்வயட்டா தண்ணி அந்த ஓட்டக்குள்ள இருந்து வருது. கல்லுமே இருக்கு. ஆமாண்டா. சூப்பரா இருக்கு. அப்படியே கிரியேட்டிவிட்டியா இருக்கு பாரு. ஏன் அவங்க ஆர்கிடெக்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? இந்த பாடலாம் இயற்கையா இருக்கு. நான் எங்க தூக்கிட்டு வைக்கிறது? இந்த வீட்டில் வச்சு யார் மெயின்டைன் பண்ணுவா? ஆனா செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. இதான் வெளியே என்ட்ரன்ஸ். ஆமா அது கேஃப்டீரியா இருக்கு பாரு. வேண்டாம், மதிய சப்ளை வைஸ் ஃபுல்லாக தான் இருக்கு. இல்லைன்னா பால் வாங்கி நம்ம தான் போட்டுக்கலாமே, உள்ள இருக்கே பிடிச்ச மாதிரி ஏதாவது போட்டு குடிச்சிக்கலாம்ல. ஜூஸ் கூட ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கு, ஃப்ரூட்ஸும் இருக்கு, ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். போலாம். அவங்க ஏறிட்டாங்க கேரவன், நம்ம தான் ஏறணும். அவங்கள சுற்றி பார்த்துட்டாங்க. கேரவன் போறோம், வந்துருங்க மெசேஜ் பண்ணிட்டாலே. ஓகே போலாம். ஏதாச்சும் மோனுக்கு போக பேக்கில் பிடிக்குமே. போது வாங்கிக்கலாம், இப்போ வேண்டாம். ஏதாவதுமா அப்புறமா சாப்பிடலாம். ஆனால் இங்கே ட்ரை பண்ணணும் ஃப்ரெஞ்ச் டிஷ், அதை அப்புறம் பண்ணலாம். சரி இல்லைண்ணா போலாமா எல்லாரும்? போலாம். 6 மணிக்கு உள்ள வெளிச்சமா இருக்கு. 10 நிமிஷத்தில் போய் இருட்டிடும். இப்போ நைட்டே உள்ள போறோமா ஃபாரஸ்ட்குள்ள? தெரியல, ஒரு மிடில் ஃபாரஸ்ட்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில வாக் பண்ண போறேன்னாங்க. அதான் பண்ணலையே. அதை அதிகமாக இன்னைக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்குள்ள இருக்கலாம் முடிவு பண்ணிருப்போம். ஓகே. போகலாம். வேறு பேசணும், விளையாடணும், அதெல்லாம். ஆமாங்க, டீச்சர் சொல்லி வர வருத்தத்தை வேண்டாம். சரி போடலாம். ஓகேங்க போலாமே. நல்லா ஜாலியா ஃபன் பண்ணியாச்சுல. நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஜோடி வந்தீங்க, என்ன மட்டும் ஜோடிக்கு வந்து பிடிச்சிட்டீங்க? உங்களுக்கு உங்க பிரபா தானப்பா முக்கியம். நீ மட்டும் கூட இருந்தா அதானே உன் பிரச்சனை. நாளைக்கு நானும் என் ஃப்ரெண்டு வந்துக்கிறோம், நீ அவங்க கூட வந்துக்கோ. தள்ளி இருக்கான், ரொம்ப தான் பண்றான். இன்னைக்கு எப்படி தள்ளி உட்காந்துருக்காங்களா? கேட்ட நான் தான் இருக்காங்க. ஓய் வாங்க. எதுக்கு? ஆமே வேலை வச்சுக்கா. எங்கிட்டு போட்டோம். கல்லிச்சக்காரி வரலன்னா வரங்கன்னு சொல்லுவாரு. பத்தியா சரிட்டா இருக்கிறத அப்புறம் கேட்டா நான் மாறிட்டேங்க வேண்டியது. நான் சொல்லிட்டு அப்படியே இருந்துருவாரு. இத்தனை நாள் தான் நல்ல பையனா இருந்தாரு, அப்படிதான். இவர் மாறிட்டாரு, கேட்டா நான் மாறிட்டேன். சரி ட்ரிப்பை பத்தி பேசுவோம். பேசணும். நாங்க தான் ஒரு பெட்டு கட்டணுமே, ஜெயிச்சானதா? நாங்க தானே ஜெயிச்சோம். நாங்க நம்ப மாட்டோம். நாங்க அதுக்கோட சீக்கிரம் போயிட்டோமே. அங்க இருந்து நம்ம உங்களுக்கு போட்டோ கூட எடுத்தோமே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு. ரிசி கூட எடுத்தோமே, உங்களை எங்களை சேர்த்த மாதிரி. ஆமா சொல்றீங்க. வீரா ப்ரோ தான் ஷார்ட்கட்ல கூட்டு போயிட்டாரு. ஷார்ட்கட்டா? ஆமா ஷார்ட்கட் தான். ஏமாத்துறீங்களா? நேர்மையா ஜெயிக்காம வழியில போலான்னு போனோம், அது பார்த்தா சீக்கிரமா வந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாதுப்பா. ப்ராஜெக்ட் சுத்தணும், நாங்க வின் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இல்லைங்களா? ஏமாத்தி வின் பண்ணிருக்கீங்க. செக் பண்ணல அப்படியே நம்பிட்டீங்க. நாங்க போய் சொல்லிக்க மாட்டோமே, நாங்க நம்புவோம். நல்லதான். சரி தோத்த டீம் நாங்க சொன்னதை கேட்கணும், ஞாபகம் இருக்கட்டும். மை லார்ட். இல்லங்க, எங்களை பிரிக்கிறது இல்லாம எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. செக்கே அங்கதான் வைக்க போறோம், வா. இது பாவம், என்ன பேசுறீங்க புரியல. உங்களை அவங்க படி பிரிக்க போறாங்க. என்னடா சொல்ற? உன்னையும் படி பிரிக்க போறோம்னு சொல்றான். உடனே இதெல்லாம் ஒரு டாஸ்கா வச்சு இங்க பிடிச்சு போடுவேன். அதான் தம்பி டாஸ்க்கு. இப்போ ஆர்வல ஃபாரஸ்ட்ல நிறுத்திடுவாங்களா? என்ன கேட்டா எடுத்துருவீங்களா வீரா? ஆமா, காலையில நம்ம போய் வேலை பார்த்துக்கலாம், சுத்தி பார்க்கலாம், அந்த ரூம்லாம் போய்க்கலாம். காலையில வாக் பண்ணணும். நீங்க யாராவது ரெடியா இருக்கீங்களா? என்னால முடியாதுப்பா. ஆமாண்டா, தூங்குவோம்டா. நான் கூட தூக்குறேன். நான் வரேன். நானும் வரேன். நோ தூக்கம் தான் முக்கியம்.
வரேன்ப்பா. நாங்கள் வரோம். சூப்பரு. 4:30 போல அலாரம் வச்சு விட்டுறீங்களா? ஒரு கால் போடவா? போட்டுடா. சரி. சூப்பரு. ஆனா இப்ப சீக்கிரம் தூங்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே. நாளைக்கு பேசிக்கலாம். நீ வாரி போய் தூங்கலாம். சரி வரேன். ஏய், ஜோடி ஜோடியாவே பிரிச்சுங்களா? இந்த ஜோடியாவே தூங்குங்க. ஓகே. நானு கையலு ரீமா 3 பேர் ஒண்ணா தூங்க பிளான் போட்டிருக்கோம். எப்படி சொல்ற? ஆமா. ஓகே ஓகே. அப்பாங்களா? இதுல கூட ஒண்ணா இல்லையா? சரி சரி, நான் போய் தனியாக தூங்குறேன். அது நல்ல விஷயம். நல்ல வேலை, அவங்க கூட போறேன்னு சொல்லாம போனாங்க. ஆமா, மணி ஆல்ரெடி 12 போகுது. போய் தூங்கலாம். அப்புறம் ஒரு 3 கூட தூக்கம் சரியா இருக்காது. நான் சொல்றேன், வாங்க போலாம். ஓகே. தூங்காம எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க போறீங்க? நான் தூங்கிக்கிறேன், நீங்க தூங்க. உட்காந்து பாருங்க. நான் தூங்கிக்கிறேன். என்ன சின்ன பையன் உருன்னு இருக்க. தூக்கம் வரும்போது தூங்கிக்கிறேன். என்ன பரவாயில்ல, தூக்கம் வரத்த அவ்வளோ வந்து படுவா. படுத்தாதான் தூக்கம் வரும். என் கை காலம் சும்மா இருக்காது, அது உங்களுக்கு பிடிக்காது. தயவு செய்து விடுறீங்களா? எனக்கு எப்போ தூக்கம் வருதோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்துப்பேன். தானே. சரி வாங்குங்க. வேண்டாம். பாட்டி வேணுமா உனக்கு? வாங்க. ஒன்றும் இல்லை. ஒரு இருந்தா வந்து படுத்துரு, இல்லாட்டி வாங்கிடுவேன். அதான் ஒன்றும் இல்லைன்ட்டுல. ஒண்ணுமே இருக்க தேவையில்ல, வந்து படுங்க. தெரியும் நம்ம படிக்கணும்ட்டு. நீங்கள்ல எப்போ தொண்டை படுங்க, நான் கிளம்புறேன். அடுப்பு ஏற்றிக்கிட்டு சும்மா. எனக்கு கூட உங்களுக்கு பிடிக்குமான்னு அதை கொஞ்சம் கூப்பிட்டு போகலாம். இல்லை, நான் தான் ரொம்ப ஆசை வச்சுட்டு வந்துட்டேன் போல. நீங்க எப்படா தூங்குங்க, எங்கடா தூங்குங்க, நான் கிளம்புறேன். தெரியும் என் கூட பிடிக்கல தானே. வாங்க, எனக்கு தூக்கம் வருதுனாலும் வர மாட்டீங்க. வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. என் ஆசை தான் நிறைவேறும், உங்கள் ஆசை தான் நிறைவேறட்டும். நிச்சயமாவே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் படுத்துக்கிறேன், நீ படுத்துக்கோ. தூங்குறது அப்புறம் இங்க வரீங்களா? இது வந்து இப்ப பக்கத்துல வர முடியுமா முடியாதா? வரேன். என்ன வந்துட்டேன். என்னதான் பட்டு உன் பிரச்சனை? ஏன் உருன்னு இருக்க? நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இதான் உங்க நார்மல், அப்படிதானே? ஆமாம். ஏன் பூச்சி, என்ன உன் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் சும்மா பிரச்சனை பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க? அதான் பேசுவீங்கன்னா நான் பேச தயாரா இல்லை. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் படுத்துக்கிறேன். அதான் வேறு என்ன தெரியும். பேச வந்தாலும் பேசுறது இல்லை. கரு பேசிட்டு வெறுப்பேத்திக்கிட்டேன். மூச்சு முடிச்சுங்களா? மூச்சு எழுதிடு. ரொம்ப சரி. ஏய், லைட்டாக பிடிச்சிருக்கா? மூச்சு மூடாது, மூச்சு முட்ட போகுது. விடுன ஆய்க்காலது உனக்கு என்ன? எத்தனை ஆகட்டுமா? கேட்டு மூச்சு மூடாம தூங்கு. தூங்கினா எழுதி போட்டுமா? சரி சரி, கோவம் வேண்டாம். மூச்சு எழுதிடு ப்ளீஸ். சாரி, அதான் வந்துட்டு நான் வந்து படுக்கிறவா. யாரும் படுக்க தேவை கேட்டா போங்க. போட்டு எல்லாம் வேற வேற நீ. ஒன்று சொல்லிட வேண்டியது. வருது, யார் கூட ஆர்குமெண்ட் பண்ண நான் தயாராக இல்லை. தேவையில்லாத ஆர்குமெண்ட், அது எனக்கு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. இப்போலாம் ரொம்ப ஒதுக்குற பார்த்துக்கோ. இப்படி தான் போயிட்டா நல்லது. இப்போ காலத்து கால் எடுக்க பார்க்குற. என்ன என் காலை அதெல்லாம் விட முடியாது. அடுத்தவங்களை தொடர்றது எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒழுங்கு பிடிச்சிட்டு என்ன அருள் பார்க்குன்னு சொல்ற? வேண்டாப்பா இருக்கிறவங்க கூட இருந்தா அருவருப்பா தான் இருக்கும். அம்மா இருக்காங்க, வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிடிக்காம இருக்க. பிடிக்காம தான் இருக்கீங்க. சாரி மீனா, அப்படி இல்லை. எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேணாம், எந்த சாரியும் வேணாம். என்னை விட்டுருங்க, தயவுசெய்து ஆளை விட்டு எனக்கு காலில் விழுந்து கேட்குறேன். ஏய், படுக்கிறோம், வச்சுட்டு விடு. இன்னும் தவிர நீங்க படுத்தா படுங்க, படுக்க வெட்டி போங்க, எங்கன்னா போங்க. என்ன பாரு, என்ன பாருன்னு. நிறைய பார்க்கல, தூக்கம் வருது. இப்போ என்ன எனக்கு இதுதான் கோவம் கொடுக்குது. எதனா பட்டுக்கோங்க, ஐ டோன்ட் கேர். சரி சரி, ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி தம்மா. எந்த சாரியும் வேணாம். இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ரொம்ப கோவப்படுற. என்ன வேணும்? என் பொண்டாட்டி தான் வேணும். இங்க எந்த பொண்டாட்டியும் இல்லை. சாரி ப்ளீஸ், தள்ளி வைக்காத. நான் தள்ளி வைக்கல. சும்மா சும்மா போய் சொல்லாத. நம்பனா நம்புங்க, நம்ம கிட்ட போங்க. உங்க பொண்ணு சொல்லாத. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். காலையில எழுந்து கிளம்பணும். அதானே, எனக்கு உள்ள தனியாக வந்துடுவீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போவீங்க. அலாரம் வச்சிருக்கேன், அடிச்சோடனே எழுந்துட்டு கிளம்புங்க. அப்ப நீங்க வரல. நான் எதுக்கு? நான் எதுக்குன்னு எனக்கு புரியல. உங்க அண்ணி, உங்க அண்ணன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட கை கொடுத்து போக ஆசைப்படுவீங்க. அவனுக்கு இடைஞ்சல் தானே, அது எதுக்கு? நான் அப்படி சொல்லலாம். இல்லை, எனக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும். சரி, அதான் தெரிஞ்சிச்சுல, அதான் உண்மை, விடுங்க. விரும்புன்னு சொல்லாத. என்ன பண்ணிட்டு பாருங்க, தூக்கம் வருது.
விடுன்னு. முடியாது. என்ன தொண்டை பண்ணிட்டு போ. சும்மா கெஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. என்ன வேணா பண்ணலாம். எல்லார்கிட்ட பேசுறதே வேஸ்ட். சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. சாரி கேட்குறேன்ல, என்னை ஒதுக்கி வைக்காத. என்ன தப்பு பண்ணு எனக்கு புரியல. இப்போ வரைக்கும் என்னையா ஒதுக்கி வைக்கிற? எனக்கு யாரோ மாதிரி இருக்க உங்ககிட்ட எனக்கு புரியுதா? எப்படி மன்னிப்பு கேட்ட மன்னிப்பேன். சிவத்துக்கிட்ட பேசலன்னு விருப்பத்தத மொழியில ஸ்கூல்ல முத்தம். இப்போ நீ ரொம்ப சோதிக்கிற பார்த்துக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ நம்மளோட இனாகிரேஷன்லேருந்து இப்போ தான் இருக்க. ரொம்ப பார்க்காத பட்டும் இது பிடிச்ச கூட வேண்டாம் இருப்ப தானே பிடிக்கிற. நான் கிட்ட ஒன்று கூட இருந்தால் நான் தடுத்துட்டு நிற்கிற. பேசுமா. பேச மாட்டேன். எவ்வளோ தூசமாக பேசிட்டு இருக்கேன். பேசி வேஸ்ட் எதுக்கு? நீ தான் சொல்லுவ எது ஒரு பேசணும்னு பேசு. என்ன பேசணும்? நீ எப்படி இருக்க? இல்லை எனக்கு புரியல. நான் எப்படி இருக்கேன்றீங்க? உனக்கு ப்ரொமோஷன் கேட்குற மாதிரி இருக்கும். உனக்கு அது புரியுதா? கேட்காதீங்க. அது இத்தனை நாளாக கேட்கலையே. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணீங்க. இப்போவும் சொல்கிறேன், மாறினது நான் இல்லை. ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் மாறினேன். ஒரு விஷயம் பிடிச்சதில்ல, அதை ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் மாறினேன். இப்போ திருப்பி நான் பழைய மாதிரி மாறிட்டேன். அது மாதிரி எதிர்பார்க்க கூடாதுன்னு அவ்வளோதான் நான் மாறி இருக்குது. அதை தாண்டி நான் வேற எதுவும் மாறல. தள்ளி தான் உட்கார ஒன்று உட்காந்தது இல்லை. வருவேன். அப்புறம் இப்போ நீ வருவல்ல. கூப்பிட்டு நான் வராமலாம் இருந்தது இல்லை. அது என்ன பண்ணுவீங்க? நான் வருவேன். வருவீங்கல்ல. அப்புறம் இப்போ நைட் நீங்கள் வரல. வந்தா திட்டு வரணும். ஓ, இதற்கும் வந்து நீங்கள் திட்டு வாங்கியிருக்கீங்க. இல்லை எல்லாமே அதை சொல்லிடுவியோன்னு. எல்லாரையும் பார்த்து பயப்படுறீங்க. இங்கே வரும்போது நம்ம திட்டிருக்கேன். இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ திட்டினா ஓ, அப்படியா? சரி சரி. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. நல்லா தேவையில்லாத விஷயம் பேசவே விரும்பல. எனக்கு தூக்கம் வருது. என்ன விடுறீங்களா? இல்லை உன் லைஃப்பில் அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க, அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி தயவு செய்து யோசிச்சுட்டு உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். என்ன தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க சார். என்னை விட்டீங்கன்னா நான் தூங்குவேன். இன்னும் சந்தோஷமா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சென்னைக்கு போவேன். நிம்மதியாக இருப்பேன். எனக்கு இங்கே நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு கதை நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கா? என்ன இங்கே பாரு. போதும், பார்த்த வரைக்குமோ கேட்ட வரைக்குமோ எனக்கு தூக்கம் வருது. சாரி சாரி சாரி. வரலன்னு நான் வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சாமி, இந்த வார்த்தையை விட்டுறியா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். மாறிட்டு நான் உயிரை வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு யோசிச்சுட்டு இருப்பாராம். எப்பத்துல வந்து எதுன்னு தெரியல. இல்லை நான் கூப்பிட்டு ஒன்று நீ வரணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, குட் நைட். நீ பேசலாம். குட் வேண்டாம். இப்படி நம்ம பேச போகணும். பிரச்சனை பெருசாகிட்டே தான் போகும். சில பேர்கிட்ட பேசாம இருந்தா பிரச்சனை போகும். சில பேர்கிட்ட பேசினாதான் பிரச்சனை அதிகமாகும். ஒத்துக்காதீங்க என்ன. நான் தான் ஒதுக்குறேன், விடுங்க. இப்பவும் ஒதுக்குற விடுங்கன்னு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன சார், என்னதான் உங்க பிரச்சனை? டேய் சார் கூப்பிடுறா. என்ன சார், வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? எனக்கு தூக்கம் வருது. என்ன உங்க பிரச்சனை? பண்ணது பெரிய தப்பு தான். மனசுக்குள்ள அது ஓடும் தான். நான் இல்லைன்னா சொல்லு. அதை மறக்க ட்ரை பண்ணலாம்ல. நான் தான் என் மனசுலயே வச்சுக்கலன்றேனே. நம்ம என்ன தள்ளி வைக்கிறியா? இப்பவும் சொல்றேன், நீங்க ஃபாரின்ல எப்படி பார்த்தீங்களோ, இங்க வரும்போது எப்படி பார்த்தீங்களோ அப்படிதான் நான் இருக்கேன். இனிமேல் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வேண்டாம். அது வேண்டாம். புரியல. அப்புறம் எப்படின்றீங்க? எனக்கு புரியல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் எனக்கு அதை வேணும். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ். நான் கேட்காமலே என்கிட்ட வந்து நான் கேட்காமலே உனக்கு எல்லாம் கொடுத்தா தான் வேணும். இப்போ பண்ணிட்டேன். அவையில மேலே இருக்க முடியாது. நான் கேட்காமலே கொடுத்தா எப்போ போல நான் இழுக்காமலே வந்துடுவான். மனசு புரிஞ்சுட்டேன். நினைக்கிறேன்னு செஞ்சாலும் எனக்கு அவதான் வேணும். இதுக்கு முன்னாடியும் செய்வா. அது வேற இது வேற. இந்த கொஞ்சம் நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். எனக்கு அவதான் வேணும். நடக்காது. அப்புறம் ப்ளீஸ்மா. ஏமா இப்படி நடக்காது நடக்காதுன்னு சொல்கிறேன். நடக்கணும். மன்னிச்சுவும். இப்ப செய்வ, திருப்பி நாளைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்னால முடியாதுப்பா. என்னை விடுங்க ஆள. மாட்டேன் இந்த ஒரு வாட்டி. சரி, பார்க்கலாம். எனக்கு தூக்கம் வருது. ஓய். என்ன? ஐயோ. ஓகே. ஓகே தான். சரி, சீக்கிரமா மன்னிச்சிடு. இந்த தண்டனை நம்ம வீட்டில் கொடுத்துறது. அதை தாங்கிக்க மாட்டேன். போதும், இந்த ட்ரிப்பு வீட்டுக்கு போகலாம். ஏன்டா நீ ஹாப்பியா இல்லாம வந்திருக்க? ஏன் அப்படி? டார்ச்சர் பண்றீங்கல்ல, அதனாலதான். நீங்க மாறிட்டு நான் மாறிட்டேன் டார்ச்சர் பண்றீங்களே, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நானா தான் இருக்கேன். நானும் மாறல.
சரி, நீங்களா தானே இருக்கீங்க, அப்படியே இருக்கட்டும். ஃபுல்லாக என்ன மாறிட்டேன்ட்டு இன்னைக்கு ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. டார்ச்சர் பண்ண ஆரோவில்லால என்ன பண்ணீங்க? ஷர்வாப்ல என்ன பண்ணீங்க? என்ன பண்ண தூக்கி கூட கேட்டான் வேண்டாண்ணா. அப்புறம் அதான் நான் ஒதுங்கிட்டேனே. இதுக்கு வர அப்படிதான் ஒதுக்குவீங்க, அப்படிதான் கேட்பீங்க. அது இல்லை. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வா வான்னு கூப்பிட்டீங்க, வர மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணலை, அமைதியாகிட்டேன். இதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணுவீங்க. இல்லை, நான் வந்துட்டேன். அப்புறம் அப்போ சொன்னா கேட்க மாட்டேன், எனக்கு வேணும்னா தூக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு மற்றவங்க பார்ப்பாங்க, மற்றவங்க நான் திட்டிடுவேன், மற்றவங்க நான் கத்திடுவேன், புரியுதா? என்ன இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்ல, அதனால இப்போ நான் அதை பண்ணிடுவேன்ற பயம் உங்களுக்கு இல்லையா? நீ எனக்குள்ள சொல்ற? உங்களுக்குள்ள அதானே தோணுது, நான் திட்டிடுவேன் கத்திடுவேன்னு. இல்லை, கோபமா இருக்கேன்னு. கொஞ்சம் கொலவிட்டு இருந்தேனா? நான் கோவமா இருக்கேன். அது அப்போ நீ எப்பவும் போல இருக்க. தெரியாது. புரிஞ்சு மாறுற. சரி, தூங்குவா. சாரி, என்ன புரிஞ்சு பண்ண தப்பு. சரி, பண்ண மாட்டேன். காலையில் பேசிக்கலாம், தூங்கலாம்.